தோழமைகளுக்கு பிருந்தாவல்லவனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஐயா ஜெயகாந்தன் அவர்களுடைய சீசர் என்ற கதையினை வாசித்து கேட்கலாம். நிலைமை ரொம்பவும் ரசாபாசமாகிவிட்டது. கீழே இருந்து கிளம்பிய திடீர் சந்தடியில் அப்பாவின் உரத்த குரலை கேட்டு மாடியில் தூங்கிக் கொண்டிருந்தவன் திடுக்கிட்டு விழுந்து எழுந்திருக்க பயந்து கொண்டு இந்த சமயத்தில் அப்பாவின் கண்ணில் பட்டுவிடக்கூடாதே என்று எழுந்து பார்க்காமலேயே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு கீழே கும்பல் கூடி நிற்கிற அவர்கள் முகத்தில் விழிக்க விரும்பாத தர்ம சங்கடத்தில் 1/4 மணி நேரமாய் நான் படுத்துக்கொண்டே இருக்கிறேன். இதோ என் தலைமாட்டில் இருக்கிற ஜன்னல் வழியாக பார்த்தால் எல்லாமே தெரியும். அபவாதத்திற்கு ஆளாகி நிற்கிற மங்களம் சீதாராமையரின் மனைவி. பரிதாபகரமான அழுகை குரலில் தெய்வத்திடம் முறையிடுகிற மாதிரி எல்லோரையும் சபித்து அலறுகிற குரல் கேட்கிறது. நீங்கள்லாம் நல்லா இருப்பேளா? இப்படி அபாண்டமா சொல்றீங்களே. அவர் வரட்டும், கை நிறைய நெருப்பு அள்ளிண்டு சத்தியம் பண்றேன். அவள் அலறிய போது வார்த்தைகள் தெளிவாக கேட்காமல் ஆங்காரமும் கோபமும் கிரீச்சிட்டு அழுகையில் குழம்புகிறது. ஏதோ கை கலப்பு மாதிரி, யாரோ பிடித்து இழுக்கிற மாதிரி, கொண்டு போய் சுவரோரமாய் தள்ளுகிற மாதிரி எல்லாம் சத்தங்கள் கேட்கின்றன. ராஸ்கல், எங்கேடா ஓட பார்க்குற? சீதாராமையர் மட்டும் வரட்டும். அவர் கையில செருப்பை கொடுத்து உன்னை அடிக்க சொல்லலைனா என் பேரை மாத்தி வச்சுக்கடா. அவர் வீட்டில் தண்டச்சோறு திங்கிறதும் இல்லாம துரோகி பயலே. நானா இருந்தா வெட்டி போட்டுடுவேன் உன்னை இப்பவே. அப்பா சாமி வந்த மாதிரி குதிக்கிறார். அப்பாவுக்கு தான் சாமி வருமே அடிக்கடி. காலையிலிருந்து இது 3வது தடவை. இப்போ அம்மாவும் கூட சேர்ந்துக்கிட்டா. ஐயோ, உங்களுக்கு என்னென்ன தலையெழுத்து? அந்த பிராமணர் முகத்தை பார்த்து நம்ம இடம் கொடுத்தோம். கண்ட சனியையும் அது இழுத்துண்டு வந்து ஆற்றுல விட்டுட்டு அவரானா காத்தால போயிட்டு ராத்திரி வர்றார். இங்கே நடக்கிற கன்றாவியெல்லாம் நாமன்னா பார்க்க வேண்டியது இருக்கு. அவர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு வழி பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களை யார் இப்படி வந்து நிற்க சொன்னா? கருமோ, வாங்கண்ணா உள்ள. நீ போடி உள்ள. இந்த உருமல் போதும். அம்மா இத்தனை நேரம் உள்ளே போயிருப்பாள். சார், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ. சீதாராமையர் வரட்டும். அவள் எப்படி போனால் நமக்கு தான் என்ன? எதிர்போஷன் நாராயணன் அப்பாவை சமாதானம் பண்ணுறார் போல இருக்கு. நமக்கு என்னவா? 4 சம்சாரிக குடியிருக்க இடத்துல இந்த அக்கிரமம் அடுக்குமா? பசு மாதிரி இருக்கிற அந்த மனுஷனுக்கு இவர் பண்ணுற துரோகத்துக்கு நாமும் துணை போகிற மாதிரில ஆயிரும். வீடே இடிந்து போகிற மாதிரி அப்பா கத்துகிறார். வீட்டுக்காரர் இல்லையா? எல்லா குடித்தனக்காரர்களும் வாசலில் கும்பல் கூடி நிற்கிறார்கள் போல். நல்ல வேளை சின்ன பசங்கள் யாரும் இல்லை, எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கோம். இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது. சி, மனுஷன் சுத்த அல்பம். காலையிலேயே எனக்கு தெரியும் இப்படி என்னமோ நடக்க போகிறதுன்னு. கொஞ்ச நாளாகவே பொம்மநாட்டிகள் எல்லாம் ஒத்துமையாக கூடிண்டு இதில் மங்களத்தை மட்டும் சேர்த்துக்காம ரகசியம் பேசிகிட்டே இருந்தா. அப்புறம் காலையில் அம்மா போய் அப்பாட்ட ரகசியம் பேசினா. அப்பா மூக்கை வெடைச்சிண்டு செருமி உருமிண்டு முற்றத்தில் போய் நின்றுக்கிட்டு சீதாராமையர் வீட்டை முறைச்சு பார்த்தார். அப்போவே எனக்கு தெரியும் என்னமோ ரகலை நடக்க போகிறதுன்னு. நான் ஒரு மடையன். 10 மணிக்கு சாப்பாடானதும் வழக்கம் போல் எங்கேயாவது வெளியில் போய் தொலைச்சிருந்தா இந்த கர்மத்தை எல்லாம் காது கொடுத்து கேட்கவே வேண்டி வந்திருக்காது. பேப்பரில் வாண்டட் காலம் பார்த்துட்டே தூங்கி தொலைச்சிட்டேன். காலையில் நான் சாப்பிடும்போதே தட்டில் சாதத்தை போட்டுட்டு அம்மா அப்பா கிட்ட ஒரு தடவை ஓடி கையையும் காலையும் ஆட்டிண்டு ரகசிய குரலில் பேசிக்கிட்டே இருந்தா. அப்போவே அவள் ரகசியம் அசிங்கமாக இருந்தது, அல்பமாக இருந்தது. நான் சாதத்தை தட்டில் பிசைஞ்சுக்கிட்டே மோருக்காக காத்துட்டு இருந்தேன். யார் எப்படி போனால் இவளுக்கு என்னவா? எதுக்காக யாரை பற்றியாவது அபாண்டமாக கண்டபடி பேசணும்? இதில் இவாளுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் இருக்குதுன்னு தெரிஞ்சப்போ இவாளுக்கு பிள்ளையா பிறந்ததுக்காக சுவத்திலேயே முட்டிக்கலாம் போல இருந்தது. அம்மானு பல்ல கடிச்சுட்டு கத்துனேன். எனக்கு மோரை ஊற்றி தொலைச்சிட்டு அப்புறமா போய் ஊர்வம்பு பேசு அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான், அப்பாவுக்கு சாமி வந்துடுத்து. துரைக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாயிடுத்தோ என்று ஆரம்பித்தவர் நான் சாப்பிட்டு எழுந்திருக்கிறதுக்குள்ளேயே 100 தண்டச்சோறு போட்டுட்டார். நான் தலையை குனிஞ்சுண்டு இன்னும் நன்னா தட்டில் கவுந்துண்டு கண்ணிலிருந்து தண்ணி முட்டிண்டு வந்து சாதத்தில் விழறது. எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி குடிச்சிட்டு மாடிக்கு வந்து விழுந்தது தான். தண்டச்சோறுன்னு வார்த்தையை கேட்டுட்டே வயிற்றை நிரப்பிக்கிறது எனக்கு வழக்கமாக போயிடுது. எங்கேயாவது ஓடிடலாமான்னு தோன்றுறது. எங்கே ஓடுறது? எவ்வளோ அப்ளிகேஷன் தான் போடுறது? எத்தனை பேரை தான் பார்த்து பள்ள காட்டுறது? உடம்பாவது வாட்ட சாட்டமாக இருக்கா? மிலிட்ரிக்கு போகலான்னா வெயிட் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டான். எஸ்எஸ்எல்சி படித்தவனுக்கு என்ன பெருசாக உத்தியோகம் கிடைக்கும் இந்த காலத்தில்? பிஏ எம்ஏலாம் திண்டாடுறான். என்ன வேலைனாலும் செய்ய தயாருங்கிறான். நம்ம சீதாராமையர்கிட்ட கூட கேட்டேன், உங்கள் கேன்டீனில் வந்து சர்வர் வேலை செய்யட்டுமான்னு. ஆனால்
அவள் கேன்டீன்லேயே போன வாரம் ரிட்ரெச்மெண்ட் ஆயிடுத்து தானே, அந்த மணி வந்து இவாத்தில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமாகி ரசாபாசமாகி போனதுக்கு அதுதானே காரணம். சீதாராமையர் ஆற்றுல மணி தண்டச்சோறு தின்னா இந்த அப்பாவுக்கு என்னவா? என்னை இவர் தண்டச்சோறுன்னு சொல்கிறப்பெல்லாம் அந்த மணியையும் சேர்த்துக்கிறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இவர் மட்டும் என்னவா உடம்பு வளைஞ்சு எங்கேயாவது போய் ஒரு மாதம் வேலை செஞ்சுருக்கிறாரா? தாத்தா கட்டி போட்ட வீடு 5.5 பெட்டி மாதிரி தடுத்து 480 ரூபாய் வாடகை வர்றது. சீட்டாடிண்டே இவர் காலத்தை தள்ளுறாரு. இவரே சம்பாரித்து இந்த வீட்டை கட்டியிருந்தாருன்னா ஒரு வேளை கூட இந்த வீட்டில் நான் சாப்பிட்ருக்க மாட்டேன். இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நாளி ஆகுமா? சில சமயங்களில் கேட்டே விடலாமான்னு கூட தோன்றுறது. கேட்குறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறமும் இங்கேயே உட்காந்து தண்டச்சோறு திங்கிறது உண்மைதானே? இதுக்கு நீங்கள் திங்கிறதும் தண்டசோறு தான் அப்படின்னு சொல்கிறது பதிலாகுமா? இந்த வீட்டை தாத்தா கட்டியிருந்தால் என்ன, முப்பாட்டன்கள் கட்டியிருந்தால் என்ன? இப்போது இந்த குடும்பத்துக்கு அதிகாரி அப்பா தானே. அவர் எவ்வளவு முரடனாக இருந்தாலும், முன்கோபியாக இருந்தாலும், அல்பமாக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும். அவரை நேரில் முகத்துக்கு முகம் பார்த்துட்டா ஆகட்டும், சரி, உண்டு, இல்லை இப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைகள் தான் பேச முடிகிறது. அவர் சத்தம் போட்டுட்டா அது கூட வரமாட்டேங்கிறது. இப்போ கொஞ்ச நாளாக தான் அப்பா என்னை அடிக்கிறது இல்லை, ஆனால் அடிச்சிருவாரோ அப்படின்ற பயம் இப்போவும் எனக்கு இருக்குது. அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த பயம் எனக்கு இருக்கும் போல. அதோ அப்பா கூப்பிடுறார், இதோ வந்துட்டேன், இங்கே தான் இருக்கேன். வேஷ்டியை இழுத்து செருகிண்டு படபடன்னு மாடிப்படியில் இறங்கி ஓடுறேன். நான் நினச்சது போலவே விஷயம் ரொம்ப முத்தித்தான் போயிடுச்சு. முற்றத்தில் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக நிற்கிறா. மங்களம் என்னை பார்த்து முறையிடுற மாதிரி உதடு பிதங்க அலறா. மணி பயந்து போய் முழங்கால கட்டிண்டு குனிந்த தலையோடு உட்காந்துருக்கான். யாரோ பிடிச்சி உழுக்கின மாதிரி அவன் தலைமயிர் கூட களைஞ்சிருக்கு. சட்டை கூட காலர்கிட்ட கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. தான் உடம்பு பலத்தால் அவனை ஒரு பக்கம் அடக்கி உட்கார வைத்து விட்ட திமிரில் அப்பா மடித்து கட்டிய வேஷ்டியோடு காலை அகட்டி கொண்டு இடுப்பில் ஒரு கையை வச்சு நெப்போலியன் மாதிரி நிற்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பீரங்கிப்படை வரிசை இல்லை, அவ்வளவுதான். அப்பாவின் அட்டகாசத்தில் எல்லோரும் கிளியடித்து போயிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. யார் என்ன பேசினாலும் இப்போது அவர் எடுத்தெறிந்து பேசிவிடுவார் என்கிற பயத்தால் நியாய அநியாயம் தெரிந்தவர்கள் கூட பயம் வந்துவிட்டால் நியாய அநியாயம் எங்கே தெரியுது? என்ன மாதிரியே அப்பாவை சார்ந்தவர்கள் மாதிரி அடங்கி இருக்கிறார்கள். மங்களம் அழுவது ரொம்ப பாவமாக இருக்கு. மணியை அடித்தோ இழுத்தோ அவன் மீது கை நீட்டி இருக்கிற அப்பாவின் செய்கை இவர் எவ்வளவு ரவுடித்தனமானவர் என்று கண் எதிரே நிரூபணமாகிற போது அவமானம் என்னை பிடுங்கி தின்கிறது. மாடியில் இருந்து இறங்கி வருவதற்குள் ஆத்திரம் தாங்காத அப்பா என்னை மேலும் 2 தரம் கூப்பிட்டு விட்டார். முதல் குரல், டே அம்பி. 2வது குரல் எனது பெயரை சொல்லி. 3வது குரல் பல்லை கடித்து கொண்டு, ஏ தடியா. நான் எதிரே வந்து நிற்கிறேன். உள்ளுக்குள் என்னமோ நடுங்குகிறது. அந்த கேன்டீனுக்கு போய் கையோட சீதாராமையரை இழுத்துண்டு வாடா, போடா. அவ்வளவுதான். இந்த அளவுக்கு தப்பித்தேன் என்று நான் வெளியே ஓடுகிறேன். தெருவிற்கு வந்த பிறகு மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறேன். நிதானமாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன். எவ்வளவு பயங்கரமான, சிக்கலான, சென்சிட்டிவான இன்னொருவர் பொண்டாட்டி சம்பந்தமான விஷயத்தில் முன் யோசனை இல்லாமல் முரட்டுத்தனமான இந்த அப்பா தலையிட்டு விட்டாரே, இது எங்கே போய் நிற்கும், என்ன ஆகும் என்று எனக்கு பயமாக இருக்கிறது. சீதாராமையர் ரொம்ப சாது, நல்லவர். நான் சின்ன குழந்தையா இருக்கிற போதிலிருந்தே எனக்கு அவர் தெரியும். அவருக்கு கோபம் வந்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. எப்போதுமே சிரிச்சுட்டே இருப்பார். இல்லைனா யாரையாவது சிரிக்க வச்சுட்டு வாயை மூடிண்டு பேசாமல் இருப்பார். அவர் ஜோக் அடித்து யாருமே சிரிக்கலைன்னா அவரே சத்தம் போட்டு சிரிச்சிருவார். 2 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும், இப்போ நான் இருக்கேனே இந்த மாடி ரூமில் தான் அவர் ஒண்டிக்கட்டையாக இருந்தார். வெயிட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி, கர்லாக்கட்டை சுற்றுற மாதிரி எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி ரூம் நிறைய மாட்டி வச்சுருப்பார். நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ அந்த விவேகானந்தர் உடற்பயிற்சி கழகத்துக்கு என்னையும் கூட அழைச்சிட்டு போவார். ஊற வச்ச பச்சை கடலையை எனக்கும் ஒரு பிடி அள்ளி தருவார். அவருக்கு கல்யாணம் ஆன பிறகு அதையெல்லாம் விட்டுட்டாரு. 40 வயது வரைக்கும் பிரம்மச்சாரியம் ரொம்ப ஒசத்தி என்று கொள்கை பிடிப்போடு இருந்தவர் திடீரென்று ஒரு நாள் கல்யாணம் செய்து கொண்டு மங்களத்தோடு வந்து நின்றார்.
அந்த கல்யாணம் எப்படி நடந்தது என்பதை கதை மாதிரி எல்லோரும் பேசி பேசி எல்லோருக்கும் அது நல்லாகவே தெரியும். அவரே சில சமயம் முற்றத்திலே வந்து நின்று கொண்டு குழாயடியிலேயே தண்ணி பிடிக்கிறவா கிட்ட சிரிக்க சிரிக்க சொல்லுவார். மங்களம் வீட்டுக்குள்ளே இருந்து சிரிச்சுக்குவாள். கேன்டீனுக்கு இன்னும் ஒரு பர்லாங்கு தூரம் இருக்கு. அது ஒரு டுட்டோரியல் காலேஜில் இருக்கக்கூடிய கேன்டீன். அந்த பிரின்சிபல் இவரோட கூட படித்தவரா, அதனால இவருக்கு இங்கே ரொம்ப சலுகை. ஆனாலும் சலுகை தருகிறார்கள் என்பதற்காக பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பார் சீதாராமையர். இப்போது அவர்கிட்ட போய் நான் என்னென்ன சொல்லி அழைச்சிட்டு வர்றது? என் வாயால் நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நான் ரொம்ப சின்ன பையன் தானே. மாமா, அப்பா உங்களை கையோடு அழைச்சிட்டு வர சொன்னார், ஏதோ அவசரமா அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். சீதாராமையரை நான் நேரிலே பார்க்கும்போது மாமான்னு தான் கூப்பிடுவேன். ஆனால் மனசில் நினச்சிக்கிறது சீதாராமையர் அப்படின்ட்டு தான். சீதாராமையர் 2 வருஷத்துக்கு முன்னே பாலக்காட்டுக்கு போனார். அவர் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வந்தது. அந்த அக்காவுக்கு இவர் மாதம் 50 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணுவார். கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காராளோட ஏதோ தகராறு. தாலி கட்ட போகிற நேரத்தில் கட்டப்படாதுன்னு தடுத்து அந்த மாப்பிள்ளையோட அப்பா அவனை இழுத்து கொண்டு போயிட்டார். அந்த மாப்பிள்ளை என்ன மாதிரி ஒரு சோப்லாங்கியாக இருப்பான் போல இருக்கு. என்ன பண்ணுறது? இவரோட அக்கா வந்து என் மானத்தை காப்பாத்தடா தம்பின்னு இவர்கிட்ட அழுதானாம். உடனே பெண் வீட்டுக்காரரான சீதாராமையர் கெட்டி மேளம்னு கத்திண்டே ஓடிட்டு போய் மனையில் உட்காந்து மங்களத்தோட கழுத்தில் தாலியை கட்டிண்டாராம். இதை அவர் சொல்லும்போது எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிப்பார்கள். அவர் வீட்டில் இருக்கிற போது இந்த மாதிரி எதையாவது சொல்லி மங்களத்தையும் மற்ற பேர்களையும் சிரிக்க வைத்து கொண்டே இருப்பார். அவர்கிட்ட ஒளிவு மறைவே கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் எல்லோர் எதிரிலையும் மங்களத்தை கேட்டார். சுயம்பரத்தில் யாரையோ நினச்சிண்டு யார் கழுத்துலேயோ மாலையை போட்ட மாதிரி தாலி கட்டுற முதல் நிமிஷம் வரைக்கும் யாரையோ புருஷன் நினச்சிட்டு இருந்துட்டு நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. அப்போ மங்களம் குழாயடியில் தண்ணீர் பிடித்து கொண்டிருந்தாள். இவர் விளையாட்டாக அப்படி சொன்னது அவளுக்கு சுருக்கென்று தைத்து விட்டது போல் இருந்தது. ஆனாலும் அவளும் சிரித்து கொண்டே சொன்னாள், நான் யாரையும் நினச்சிண்டில்ல, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுன்னு பகவானை தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு எது நல்லதோ அதை பகவான் நடத்தி வச்சுட்டாருன்னு நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன். இதோ இந்த டுட்டோரியல் காலேஜ் வந்தாச்சு. கேன்டீன் உள்ளே நுழையிறப்போ தான் அந்த சுவர் மூலையில் மாட்டி இருக்கிற கண்ணாடி முன்னால் நின்று தலைவாரிக்கிறார் சீதாராமையர். ஆணியிலே தொங்குகிற அரைக்கை சட்டையை எடுத்து சட்டைப்பையை காலி பண்ணிட்டு 2 தடவை உதறுகிறார். மணி பர்ஸ், வெத்தலை, சீவல் பொட்டலம் தலைவாரி கொண்டே அந்த சீப்பு எல்லாத்தையும் பாக்கெட்டில் வச்சுட்டு மறுபடியும் கண்ணாடியில் பார்த்துக்கிறார். பின்னாடி வந்து நிற்கிற என்னை பார்த்துட்டாரு. திரும்பி என்னை பார்த்து சிரிக்கிறார். சிரிச்சுண்டே கேட்கிறார், வா காஃபி சாப்பிட்றியா? வேண்டாம், உங்களை கையோட அப்பா அழைச்சிட்டு வர சொன்னார். உங்கள் அப்பாவுக்கு எப்போவுமே அவசரம். நீ ஆற்றுல காஃபி சாப்பிட்டியோ? இல்லை, தூங்கின்னு இருந்தேன். என்னை எழுப்பி உங்களை உடனே அழைச்சிட்டு வர சொன்னார் அப்பா. சரி உட்கார். என்னை உட்கார வைத்து உள்ளே போய் ஒரு தட்டில் ஒரு கரண்டி கேசரியும் காராபூந்தியும் கொண்டு வந்து வைத்துவிட்டு, குண்டுமணி ஒரு காஃபி கொண்டு வா என்று குறுக்கே போகிற யாரிடமோ சொல்கிறார். கேசரி நன்றாக இருந்தது. சாப்பிட்டு கொண்டிருந்த போதே வயிற்றுக்குள் என்னமோ திக் திக் என்று பயம். குண்டுமணி காஃபி கொண்டு வந்து வைக்கிறான். இவர் கல்லா அருகே போய் ஒரு நீளமான நோட்டு புத்தகத்தை எடுத்து தனது பக்கத்தை புரட்டி ஏதோ கணக்கை எழுதுகிறார். இப்போது நான் சாப்பிடுகிற கணக்கோ என்னவோ. திரும்பி வந்து நான் உட்கார்ந்திருந்த பெஞ்சில் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு வெற்றிலை போடுகிறார். நான் அவசரமாக காஃபியை விழுங்குகிறேன். அங்கே வீட்டில் இருக்கிற பதட்ட நிலையும் அப்பாவின் சாமியாட்டமும் மங்களத்தின் பரிதாபிகரமான அலறலும் மணியின் அவமானமும் மற்றவர்களின் லஜ்ஜை கெட்ட மௌனமும் அப்பாவுக்காக பரிந்து கொண்டு பேசுகிற அம்மாவின் புலம்பலும் ஒரு பக்கம் மனசில் வந்து கல் வீசுகிறது. இன்னொரு பக்கம் இதெல்லாம் தெரியாத சீதாராமையரின் நிதானமும் என்னிடம் அவர் காட்டுகின்ற அன்பும் இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகிற கலோபரமும் மனதில் படர்கிற போது இவர் காட்டுகிற நிதானத்தில் நானும் பங்கு கொண்டு இவர் அன்போடு தருகிற இவற்றையெல்லாம் சாப்பிடுவது ஒரு குற்றமோ ஒரு துரோகமோ என்று நினைக்கும் போது எனக்கு நெஞ்சை அடைக்கிறது. நான் அவசரமாக ஓடி கை கழுவி கொண்டு வந்து, வாங்க மாமா போகலாம் அப்படின்னு பறக்கிறேன். இறைண்டா, ஒன்றும் அவசரமாக இருக்காது. சீட்டாட்டத்திற்கு ஒரு கை குறையுமா இருக்கும். நானும் ஆற்றுக்கு தான் புறப்பட்டுட்டு இருக்கேன். அது போட்டோம், நீ என்னமோ மிலிட்ரியில் சேர போகிறேயாமே, எவன்டா உன்னையெல்லாம் அங்கே சேர்த்துக்குவான்? அசடு, உன்னால் ஒரு துப்பாக்கியை தூக்க முடியுமா? எக்ஸசைஸ் பண்ணுடான்னு அடிச்சுண்டேனே, கேட்டையோ என்று சொல்லிக்கொண்டே தன் முண்டாவை திருகிக் கொள்கிறார் சீதாராமையர். இப்போதெல்லாம் எக்ஸசைஸ் செய்வதில்லை, இருந்தாலும் அந்த உடம்பு வாகு அப்படியே இருக்கிறது. புறப்படுங்க மாமா,
அப்புறம் அப்பா என்ன திட்டுவார் என்று நான் கெஞ்சுகிறேன். செருப்பை மாட்டிக்கொண்டு புறப்பட்டவர் அந்த காலேஜ் காம்பவுண்டை தாண்டுவதற்குள் ஒரு 4-5 பேரிடம் நின்று நின்று ஏதேதோ பேசி எல்லோரும் இவரை திரும்பி பார்க்கிற மாதிரி அவுட்டு சிரிப்பு சிரித்து வெளியே வருவதற்குள் இந்த நல்ல மனிதருக்கு வீட்டிலே காத்து கொண்டிருக்கின்ற அதிர்ச்சியை எண்ணி எண்ணி எனக்கு அடிக்கடி வயிற்றில் என்னவோ செய்கிறது. அங்கே படிக்கிற பையன்கள் எல்லாம் இவர் மேலே ரொம்ப பிரியம் போல் இருக்கு. காம்பவுண்டுக்கு வெளியில் வந்த பிறகு, மாமா ஆத்துக்கு கிளம்பியாச்சா என்று ஒரு குரல் கேட்கிறது. திரும்பி பார்த்தால் மாடி வராண்டாவில் 4 பையன்கள் நின்று நோட்டு புத்தகத்தோடு கையாட்டுகிறார்கள். இவரும் திரும்பி பார்த்து 6 மணிக்கு வந்துடுவேன் என்று சொல்லிக்கொண்டே கையாட்டுகிறார். வருகிற வழியில் அந்த மாணவர்களை பற்றி ஒரேடியாக புகழ்கிறார். அப்புறம் என்னிடம் சொல்கிறார், ஐயோ மறந்துட்டேனே, அந்த பிரின்சிபல் கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்கேன்டா, நல்ல பையன், கேன்டீனில் சர்வர் வேலைக்காவது வர்றேன்றான், நம்ம ஆஃபீஸில் ஏதாவது வேக்கன்சி இருந்தால் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன், பார்க்கலாம் என்று என்னென்னமோ பேசிக்கொண்டே வருகிறார். எனக்கு மனசு தாங்கவில்லை. அதோ வீடு தெரிகிறது. எதுக்காக்கும் உங்கள் அப்பா என்னை இவ்வளோ அவசரமாக அழைச்சிட்டு வர சொன்னார், என்ன விஷயம் என்று கண்ணை சிமிட்டிக் கொண்டே கேட்கிறார். நான் அழுதே விடுவேன் போல இருந்தது. என்னை ஒன்றும் கேட்காதீங்க மாமா, நான் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் இப்படி சொன்னது எதனால் என்று அவருக்கு விளங்கவில்லை. சிரித்து கொள்கிறார். எல்லாத்துக்கும் எப்போதும் இந்த சிரிப்பு தான். அம்மா சொன்னதும் அப்பா கண்டுபிடித்ததும் ஒருவேளை நிஜமாகவே இருக்கலாமோ என்று இப்போதுதான் நானும் முதல் தடவையாக நினைக்கிறேன். இதுவரை இந்த விஷயத்தில் சம்பந்தப்படாதவனாய் இருந்து இதற்கு வெளியே நின்று பார்த்த எனக்கு அனுபவம் நீங்கி நானும் இதற்குள் சிக்கிக்கொண்ட மாதிரி எனக்கும் மனசில் ஒரு ஆவேசம் வந்தது. மங்களம் இவருக்கு துரோகம் செய்வாளா? இந்த மணி ஒரு காலிப்பயலா? அப்படியானால் அப்பா அவனை அடிச்சது ரொம்ப சரிதானே. அப்பா சொன்ன மாதிரி இந்த மாமா கையில் செருப்பை கொடுத்து அவனை அடிக்க வச்சா அதுவும் நியாயம்தானே. சரி, மங்களத்தை என்ன பண்ணுறது? இந்த மாமாவுக்கும் அவளுக்கும் 20 வயசு வித்தியாசம்னா அதுக்காக ஒரு பெண் தப்பு பண்ணுவாளா? என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு துரோகத்தை இந்த மாமாவால் தாங்கிக்க முடியுமா? சாது மிரண்டால் காடு கொள்ளாதும்பாலே, அது மாதிரி ஏதாவது நடக்க போகுதோ என்றெல்லாம் நினைத்து கொண்டு குனிந்த தலையுடன் நான் வேகமாக நடக்கிறேன். என் வேகத்தால் மாமாவின் நடையின் வேகமும் அதிகரிக்கிறது. மணியும் மங்களமும் மத்தியானமெல்லாம் தாயம் விளையாடுவார்கள். மணி நன்றாக பாடுவான். மாமா கூட அவனை பாடச் சொல்லி கேட்பார். மங்களத்திற்கு ஒத்தாசையாக எல்லா வேலைகளும் செய்வான். அவனுக்கும் பாலக்காடு தான் சொந்த ஊர். மங்களத்திற்கு அவனை அங்கேயே தெரியுமாம். ஒருவேளை அங்கேயே அவர்களுக்குள் இந்த நல்ல மனுஷர் எப்படி இந்த துரோகத்தை தாங்கிக் கொள்வார்? இவருக்கு இப்படி நடந்திருக்க வேண்டாமே. வீடு வந்துருச்சு. இவரை கண்ட உடனேயே இவர் பார்வையில் படுறதுக்கு முன்னே ஒளிஞ்சுக்கணும்னு பயந்து ஓடுற மாதிரி இந்நேரம் வரைக்கும் முற்றத்தில் கூடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த எல்லோரும் அவாவா வலைக்குள்ள சரசரன்னு நுழைஞ்சு போயிட்டா. அப்பா தான் தைரியமா அங்கேயே நின்றுண்டு திரும்பி பார்க்கிறார். அப்பாவோட அந்த தைரியம் எனக்கு ஒரு நிமிஷம் பெருமையா கூட இருக்கு. வாரும் வாரும் எனவோ சொல்ல வர்றார் அவர். அதுக்குள்ள மங்களம் அலறி அழுது கொண்டு ஓடி சீதாராமையர் காலில் விழறாள். அவள் அழுது கொண்டே என்னென்னமோ சொல்வது ஒன்றுமே புரியவில்லை. மணி வெடவெட என்று நடுங்கிக் கொண்டு எழுந்து நின்றான். அப்பா தான் பெரிய குரலில் 4 குடித்தனம் இருக்கிற இடத்துல என்று சொல்வதற்குள் சீதாராமையர் செத்த வாய மூடிண்டு இருங்கோ என்று கொஞ்சம் கடுமையாக சொன்னவுடன் அப்பாவிற்கு வாயடைத்து போகிறது. ஆனால் கோபத்தால் பல்லை கடிக்கிறார். சீதாராமையர் அதை கவனிக்காமல் மங்களத்தை ஒரு குழந்தையை தூக்குவது மாதிரி தூக்கி நிறுத்தி, என்னத்துக்குடி இப்படி அழுகிற? அழாம சொல்லு, என்ன நடந்தது என்கிறார். மங்களத்திற்கோ அழ முடிகிற மாதிரி எதையும் சொல்ல முடியவில்லை. அதையும் கேட்க விடாமல் இந்த அப்பா கத்த ஆரம்பித்து விட்டார். எனக்கு என்னங்கானும் போச்சு, உம்ம நல்ல மனசுக்கு இவா பண்ணுறது துரோகம் அப்படின்னு தாங்க முடியாமல் தான் நான் ஓடி வந்தேன். நான் பொய் சொல்கிறேன், நான் இந்த ஆற்றுல இருக்க எல்லார்கிட்டையும் கேளும். எங்க யாரையும் காணும். இப்படி ஒரு பொய் சொல்லி எனக்கு என்ன ஆகணும்? உம்மை எனக்கு 20 வருஷமா தெரியும். உமக்கு பண்ற துரோகம் எனக்கு பண்ற மாதிரி இருக்கு. வயிறு எரியுது. இந்த சமயத்தில் அம்மாவும் சேர்ந்து கொள்கிறார். உங்களுக்கு என்ன தலையில இழுத்துன்னு அடிச்சுண்டேனே, கேட்டேளா என்று அலறுகிறார் அம்மா. 2 பேர்களும் தாங்கள் பொய் சொல்லிட்டோமோ என்ற பயம் வந்துவிட்டது. சீதாராமையர் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல்
ராஜாமணி ஐயர்வாள், நீங்க என் மேல வச்சிருக்க மரியாதை எனக்கு தெரியாதா? மாமியை அழைச்சிட்டு உள்ள போங்கோ என்று சொல்லி அப்பாவுக்கு அது காதில் ஏறாமல் போகவே, மாமி நீங்களாவது அவரை அழைச்சிட்டு போங்கோ என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு மங்களத்தை தோளில் தட்டிக்கொண்டே கேட்கிறார். அழாம சொல்லு, இங்கே என்ன நடந்துச்சு? மங்களம் பொங்கி பொங்கி இப்போது அதிகமாகவே அழுகிறாள். அழுது அழுது தேம்பிக் கொண்டே, நானும் நம்ம மணியும் இதோ அங்கே உட்கார்ந்துட்டு வீட்டுக்குள்ளே கூடத்தை காட்டிக்கொண்டு அதற்கு மேல் சொல்ல முடியாமல் கூடத்தை காட்டிய கை அப்படியே நின்றது. குரல் விம்மி அடைக்கிறது. அந்த இடத்தில் சற்று முன் நிகழ்ந்த நிகழ்ச்சி அவள் மனசில் வர மறுபடியும் ஒரு பெரிய அழுகை. அழப்படாத, அழாம சொல்லு என்று ஒரு குழந்தையை தேற்றுவது மாதிரி தேற்றுகிறார் சீதாராமையர். அங்கே உட்கார்ந்துக்கிட்டு தாயை விளையாண்டிக்கிட்டு இருந்தோம். நேராக வெயில் அடிக்கிறதேன்னு நான் தான் வாசக்கதவை சாத்தினேன். ஜன்னல் கதவெல்லாம் திறந்து தான் இருந்தது. மணி தலையை வலிக்கிறதேன்னு படுத்துட்டு இருந்தான். நான் காயெல்லாம் எடுத்து டப்பாவில் வைக்கிறச்ச இந்த வீட்டுக்கார மாமா மாமா வந்து வந்து அதற்கு மேல் அவளால் சொல்ல முடியவில்லை. அந்த சமயம் சுவரோரமாக நின்று கொண்டிருந்த மணியும் அழுகிறான். மண்டு மண்டு, நீ எதுக்காக அழற? போரும், நம்ம ராஜாமணி ஐயருக்கு என் மேலே இருக்கிற அன்பு ஓ மேலே இன்னும் வரல. நான் 20 வருஷமா அவளோட பழகி இருக்கேன். நீ இப்பத்தானே வந்திருக்க என்று ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறார். மங்களம் ஓய்வதாக இல்லை. தொடர்ந்து சொல்கிறாள். மணியை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துண்டு வந்து என்னை பற்றி அநியாயமாக என்னென்னமோ சொல்கிறா. நான் கையில் நெருப்பு அள்ளிண்டு வேணாலும் சத்தியம் பண்ணுறேன் என்று அவள் அழுது அழுது சொல்லி கொண்டிருக்கும் போது சீதாராமையர் சிரிக்கிறார். போதுமே, நெருப்பை போய் அள்ளுறாளாம் நெருப்பை. ராஜாமணி ஐயர்வாள், இதெல்லாம் என்ன கூத்து? மங்களம் என் பொண்டாட்டி, மணி எங்காத்து பையன். எனக்கு அவளையும் தெரியும், என்னையும் தெரியும், உங்களையும் தெரியும். மங்களம் இன்னைக்கு வந்தவள் தானே. நான் 20 வருஷமா இங்கேயே இருந்து நீங்கள் சம்சாரம் நடத்துகிற அழகையெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன். எவன் தான் பொண்டாட்டியை நம்புகிறானோ அவனால தான் ஊரில் இருக்கவன் பொண்டாட்டியையும் நம்ப முடியும். மாமி சாயங்காலம் கதை கேட்க போறேன்னு போறாளே, மகாபாரதம் சொல்றாளாமே. துரியோதனன் பொண்டாட்டியும் கர்ணனும் சொக்கட்டான் விளையாடிட்டு இருந்தாலாமே. பாதி ஆட்டத்தில் அவள் எழுந்திருக்கிறச்ச கர்ணன் அவளோட மேகலையை பிடிச்சி இழுத்துண்டான். அதெல்லாம் கேட்டிருப்பேலே. துரியோதனன் ரொம்ப கெட்டவன்னு பேரு, ஆனாலும் அவன் ஆம்பளை. அதனால தான் பொண்டாட்டி மேலே சந்தேகம் வரல. பொண்டாட்டியை நம்பாதவன் என்ன பெரிய ஆம்பளை? ராஜாமணி ஐயர்வாள், இந்த ஆற்றுல இருக்கிறவா எல்லாரையும் கூப்பிட்டு கேட்க சொல்கிறேன். என் பொண்டாட்டியை பற்றி ரொம்ப நன்னா இருக்கு, என்னை பற்றி நீங்கள் வச்சிருக்க அபிப்பிராயம் என்று சொல்லி ஓ என சிரிக்கிறார். சிரித்து விட்டு சொல்கிறார், இந்த ஆற்றுல இருக்கிறவாளுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், அவன் பொண்டாட்டியை நம்பினா போதும், அதை செய்ங்கோ. ஏண்டா அழுதுன்னு இருக்க நீ போய் முகத்தை அழும்பிக்கோ என்றதும் மணி குழாய் அடிக்க போகிறான். ஆனால் மங்களம் இன்னும் நின்று அழுது கொண்டே இருக்கிறாள். பார், இவாளெல்லாம் உன்னை நம்பி உனக்கு என்ன ஆகணும் சொல்லு, நான் நம்புகிறேன், உள்ள வா என்று மறுபடியும் சமாதானம் சொல்லி கைத்தாங்கலாக மங்களத்தை அழைத்து கொண்டு போகிறார். நேக்கு இந்த ஆற்றுல பயமாக இருக்குது, வேற ஏதாவது வீடு பார்த்துட்டு நம்ம போயிடலாமே என்று மங்களம் உள்ளே போகையில் அவரிடம் சொல்லியிருப்பாள் போலிருக்கிறது. சீதாராமையர் சொன்ன பதில் மட்டும்தான் எனக்கு கேட்டது. அடி அசடே, எங்கே போனாலும் லோகம் இப்படித்தாண்டி இருக்கும் என்று அவர் உரக்க சிரிக்கிறார். சீசரின் மனைவி சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவள் என்று படித்தது என் நினைவிற்கு வந்தது. மங்களம் எப்படிப்பட்டவளாக இருந்தால் என்ன, சீதாராமையர் சீசர் தான் என்று நினைத்து கொண்டேன் நான். இத்துடன் இந்த கதை நிறைவடைகிறது. மிகச்சிறந்த இலக்கிய ஆளுமையான ஜெயகாந்தனின் அருமையான கதை. வாய்ப்பிருந்தால் வாசித்து பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான பதிப்புடன் சந்திக்கலாம். நன்றி.